வணக்கம். நேற்று காலை முதல் இன்று காலை வரை சில முக்கிய செய்திகளை பார்க்கலாம். கொட்டுது கனமழை, 8 மாவட்ட பள்ளிகளுக்கு விடுமுறை. கனமழை காரணமாக 5 மாவட்டங்களில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் 3 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஆட்டம் இருக்கு. மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுதாம். பாலச்சந்திரன் அலர்ட். வரும் 15ஆம் தேதி வாக்கில் அந்தமான் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். தற்போதுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்த பிறகு மீண்டும் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று தென்மண்டல வானிலை மைய தலைவர் பாலச்சந்திரன் கூறியுள்ளார். மேலும் இன்று நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கொட்டும் அதி கனமழை. தமிழ்நாடு, கேரளாவுக்கு ரெட் அலர்ட். இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், கேரளா, மாஹே ஆகிய மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திர கடலோர பிரதேசம், ஏனாம், ராயலசீமா, உள் கர்நாடகா ஆகிய பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கேரளா மாநிலத்திற்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எர்ணாகுளம், பத்தனம்திட்டா மற்றும் இடுக்கி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் நேற்று மகாதீபத்திற்கு கொப்பரை கொண்டு சேர்க்கப்பட்டது. திருவண்ணாமலை கார்த்திகை மகாதீப திருவிழாவையொட்டி இன்று மாலை 6 மணிக்கு 2668 அடி உயரமலை மீது மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இதையொட்டி தீபம் ஏற்ற பயன்படுத்தப்படும் மகா தீப கொப்பரை நேற்று மலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. கொட்டி வரும் கனமழை. சில மாவட்டங்களுக்கு அரையாண்டு தேர்வு ஒத்திவைப்பு. பள்ளிக்கல்வித்துறை முக்கிய அறிவிப்பு. சென்னை, விழுப்புரம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், திண்டுக்கல், ராமநாதபுரம், திருவாரூர், காஞ்சிபுரம், அரியலூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருவள்ளூர், தூத்துக்குடி, சேலம், திருப்பத்தூர், கரூர், பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர திருநெல்வேலி மாவட்டத்தில் 1 முதல் 5 வகுப்புகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 20 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விடுமுறை அளிக்கப்பட்ட பள்ளிகளில் 6 முதல் 9 வகுப்புகளுக்கு இன்று நடக்கவிருந்த அரையாண்டு தேர்வு ஒத்திவைக்கப்படுகிறது. 6 முதல் 9 வகுப்புகளுக்கு இன்று ஆங்கில தேர்வு நடக்கவிருந்த நிலையில் அந்த தேர்வு ஒத்திவைக்கப்படுகிறது. தேர்வு நடத்துவதற்கான மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலையாளத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் வியந்து பார்த்த கேரள முதல்வர் பினராயி விஜயன். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று கேரள மாநிலம் வைக்கம் நகரில் நடைபெற்ற பெரியார் நினைவகம் மற்றும் நூலக திறப்பு விழாவில் பங்கேற்றார். இந்த விழாவில் சிறிது நேரம் மலையாளத்தில் பேசினார் முதல்வர் ஸ்டாலின். மலையாளத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில், இன்னு சரித்திரத்திண்டே ஏடுகளில் தங்க லிபிகளில் ரேகப்படுத்தேண்ட திவசமான பிரவேசனம் நிஷேதிக்கப்பட்ட வைக்கத்து தந்தை பெரியாரின் நம்மள் ஒரு ஸ்மாரகம் நிர்மிச்சிட்டுண்டு. ஒரிக்கல் தந்தை பெரியாரினை அரெஸ்ட் செய்து ஜெயிலில் அடைச்ச வைக்கத்து தன்னையான தமிழ்நாடு கேரள சர்க்கார்களுடைய பேரில் நம்மள் ஆகோஷிக்கின்றது என மலையாள மொழியில் பேசினார். 2 நாட்கள் மட்டுமே நடந்த சட்டசபை கூட்டம். ஜனநாயகத்தை வளரவிடாமல் அழிக்கும் செயல். ராமதாஸ் அறிக்கை. தமிழ்நாடு அரசில் மொத்தம் 55 துறைகள் உள்ளன. பாஎம்கே நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இதுவரை இல்லாத வகையில் 2 நாட்கள் மட்டுமே நடைபெற்று முடிந்திருக்கிறது. விடுதலைக்கு பிந்தைய தமிழக சட்டப்பேரவையின் 72 ஆண்டு கால வரலாற்றில் சிறப்பு தீர்மானங்களை நிறைவேற்றும் நோக்குடன் ஒரு நாள் மட்டும் கூட்டப்பட்ட கூட்டங்களை தவிர ஒரு கூட்டத்தொடர் 2 நாட்கள் மட்டுமே நடைபெற்றிருப்பது இதுவே முதல் முறை. அதேபோல் நடப்பாண்டில் ஒட்டுமொத்தமாக 18 நாட்களுக்கு மட்டும்தான் பேரவை கூடியிருக்கிறது. கடந்த 72 ஆண்டுகளில் மிக குறைந்த நாட்களுக்கு சட்டப்பேரவை நடைபெற்ற ஆண்டும் இதுதான் என்றார். நிதிநிலை சீரழிவே திமுகவின் சாதனை. ஓ பன்னீர்செல்வம் கண்டனம். தமிழ்நாட்டின் நிதி நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. தமிழக வரலாற்றிலேயே இதுபோன்ற ஆட்சியை பார்த்ததே இல்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். கொரியர் மூலம் கடத்தப்படும் போதைப் பொருட்கள். தயாராகுது புதிய வழிகாட்டு நெறிமுறைகள். கூரியரில் வரும் பார்சல்களுக்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வரையறுக்கும் பணியில் கோவை மாநகர போலீசார் இறங்கியுள்ளனர். திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் தீ விபத்து, 6 பேர் பலி. திண்டுக்கல் நேருஜி நகர் திருச்சி சாலையின் சிட்டி மருத்துவமனையில் நேற்று இரவு 9 மணிக்கு டமார் என்ற சத்தத்துடன் தீ ஏற்பட்டது. தரைத்தளம் மற்றும் 4 மாடிகளை கொண்ட இந்த ஆஸ்பத்திரியில் 45 பேர் சிகிச்சை பெறுவதற்காக இருந்தனர். தீ வரவேற்பு அறையிலிருந்து தொடங்கியது. தீயணைப்பு படை வீரர்கள் 15 ஆம்புலன்ஸுகளுடன் சிறையில் சிக்கியவர்கள் மீட்டனர். ஒருவர், குழந்தை உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். மின்கசிவு காரணமாக ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணை தெரிவிக்கிறது. உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு அமித்ஷா வாழ்த்து. 18 வயதிலேயே உலக செஸ் சாம்பியனாகி குகேஷ் வரலாறு படைத்துள்ளார். இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ். நடப்பு சாம்பியன் சீனாவின் டிங் லிரன் இடையிலான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நடந்து வந்தது. தமிழக வீரரான குகேஷ் உலக சாம்பியனானார். இதன் மூலம் 18 வயதிலேயே உலக செஸ் சாம்பியனாகி குகேஷ் வரலாறு படைத்துள்ளார். சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், உலக செஸ் சாம்பியனான குகேஷுக்கு வாழ்த்துகள். உங்கள் நேர நகர்வுகள் மற்றும் வெற்றி பெறுவதற்கான உறுதியான தீர்மானம் ஆகியவற்றால் நீங்கள் இன்று உலகை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளீர்கள். உங்கள்
வெற்றி தேசத்தின் பெருமையை உயர்த்த நமது இளம் மேதைகளுக்கு தங்கப் பாதையை அமைத்துள்ளது என தெரிவித்துள்ளார். AI தமிழ் அல்லது பிற இந்திய மொழி செய்தி வாசிப்பாளராக அல்லது நீங்கள் விரும்பும் தலைப்பில் நிகழ்ச்சியை தொகுக்கலாம். நீங்கள் எழுத்து வடிவில் கட்டுரையாக சமர்ப்பித்தால் போதுமானது. உங்களை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் மனித உருவத்தை உருவாக்கி வீடியோவும் தயார் செய்யப்படும். 10 புகைப்படம் மற்றும் உங்களை பற்றிய தகவலை அனுப்பினால் போதுமானது. அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 9894853920. கவனமாக இருங்கள். மழை நேரம் என்பதால் குடிநீராக சீரக தண்ணீரை அருந்துங்கள். இஞ்சி தேநீர், சுக்கு காப்பி, புதினா தேநீர் தவறாமல் அருந்துங்கள். இன்றைய நாள் இனிதாக அமையட்டும். வணக்கம்.